அப்பாலே போ சாத்தானே, அகன்று போ சாத்தானே. அகன்று போயிச்சா? அகன்று போயிச்சா? போயிச்சு. போயிட்டு போயிட்டு போயிடுமா? போயிடுச்சு. ஆனா போயிட்டு வரும், ஆனா வராது. வராது, ஆனா வருமா? இதுதான் நடந்து கொண்டிருக்கு. வரும், ஆனா வராது. வராது, ஆனா வரும். அதுதான் நம்ம வாழ்க்கையில வந்தும் வந்தும் போய் கொண்டிருக்கு. ஏன்னா அவன் நமக்கு சொந்தக்காரன் இல்ல. சொந்தக்காரனும் பிச்சைக்காரனும் ஒண்ணுதான் இல்லையா? சொந்தக்காரனும் பிச்சைக்காரன் சொல்லுங்க பாப்போம். ஏன் சொந்தக்காரனும் பிச்சைக்காரனும் ஒண்ணு? ஏன்? என்னது? பிச்சைக்காரனும் நம்மளை விட்டு போக மாட்டான், சொந்தக்காரன் நம்மளை விட்டு போக மாட்டான். ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, நமக்கு சொந்தம் சொந்தம் யாருக்கு அதிகமா இருக்கு? சொந்தம் யாருக்கு சொந்தம் அதிகமா இருக்கு? யாரு கூட அதிகமா சொந்தம் கொண்டாடுகிறோம்? பிரியமானவர்களே, இங்க சொல்லுவோம் இயேசு இயேசு, கோயில்ல பாடும் இயேசு இயேசு என்று அழைத்து பேசு. அப்படியா? இன்னைக்கு சாத்தான் வந்து கதை பேசிட்டு இருக்குது. சாத்தான் கூட 40 நாள் விரதம் இருந்துட்டு வரார். 40 நாள் விரதம் இருந்துட்டு வரார். வசனத்திலே வாசிக்கிறோம், 40 நாள் விரதம் இருந்து அவர் வருகிறார். ஆனால் 40 நாள் விரதம் இருந்து வந்த பிற்பாடு அங்கே ஆண்டவர் இயேசு பசியுற்றார். இன்னைக்கு 40 நாள் விரதம். அப்படித்தான் நமக்கு ஈஸ்டர் விரதம் அப்படிதான் இருக்கு. 40 நாள் கஷ்டப்பட்டு விரதம் இருப்போம். 40 நாள் முடிஞ்ச உடனே மச்சான் போட்டது பத்தல, இன்னொரு கோட்டரு. நம்ம மக்கள்லாம் கஷ்டப்பட்டு வேளாங்கண்ணிக்கு போவாங்க. வருகை பாட்டு பாடணும் மாதிரிதான், வரம் கேட்டு வருகின்றே இறைவா. 40 நாள் மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருந்துட்டு நடந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வருஷம் ஃபுல்லா எவனையாவது மொட்டை அடிச்சுட்டு அங்க போய் வருஷத்துல ஒரு முறை மாதாவுக்கு மொட்டை போட்டுட்டு அப்படியே வரும்போது காரைக்காலுக்குள்ள பூந்து அப்புறம் என்னது, அப்புறம் ஃபுல்லா தான் வந்துட்டு இருப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 40 நாள் தியானம், 40 நாள் தவம், 40 நாள் ஜபம் என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறார்? 40 நாட்கள் இயேசு ஆண்டவர் நோன்பிருந்து மன்றாடி ஜெபித்து அல்லும் பகலும் இரவும் பகலும் ஜெபித்து அவர் வருகிறார். வந்த பின் அவர் பசியுற்றார். ஏனெனில் அவரும் ஒரு மனித சுபாவத்தில் இருக்கிறார். மனித சுபாவத்தில் அவர் பசியுறுகிறார். இது என்ன பசி? அவர் பசி எடுத்த உடனே அங்க முன்னாடி வந்து சொயின்னு வந்து நிக்கிறான். யாரு? டோரா பூச்சா? யாரு? ஸ்பைடர்மேனா? சாத்தான் வந்து முன்னாடி நிப்பான். முன்னாடி வந்து நின்னு என்ன பண்றான்? 3 சோதனை. எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த பசி யாரையும் விட்டு வைக்க, எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு நோன்பு இருந்தாலும், எவ்வளவு தர்மம் செய்தாலும் இந்த உடல் இருக்கிற வரை என்ன பசி? எப்படிப்பட்ட பசி? ஒரு முறை ஒரு வீட்டுக்காரர் பசியோட வரார். பசியோட வந்து வீட்டுக்கார அம்மா கிட்ட, என்னடி சாப்பாடு என்ன இருக்கு, சாப்பாடு கொடுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஓடி வந்து வீட்டுக்காரரை கட்டி பிடிச்சு, என்னது முத்தம் கொடுக்கறான். வீட்டுக்காரருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டி, நம்ம என்ன புது புருஷனா, புது பொண்டாட்டியா? பசிக்குதுன்னு சொந்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறிய அப்படின்னு இந்த வீட்டுக்காரர் சொன்ன உடனே அந்த அம்மா, சீக்கிரமா ஏதாவது கொண்டு வாடி, பசிக்குதுன்னு சொன்ன உடனே இந்த அம்மா அவரை இருக்க கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டே இருக்குது. இவருக்கு வந்தது கோவம், தள்ளி விட்டாரு. இங்க பாரு, சோறு போடுறியா இல்லையா, நடக்கிறத வேற. ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறார். உடனே அந்த வீட்டுக்காரமா, ஐயோ எல்லாம் போச்சு. என் அப்பா பேச்ச கேட்கல, என் அம்மா பேச்ச கேட்கல, இந்த ஆளை கட்டிக்காத, இவன் சோறு போட மாட்டான், இவன் ஒழுங்கா வச்சுக்க மாட்டான், ஊரே சொல்லுச்சு, உலகமே சொல்லுச்சு. ஆனா நான் காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ண பத்தியா, என் வாழ்க்கையே போச்சு, எல்லாம் போச்சு. ஏண்டி, சோறு கேட்டது தப்பா? சோறு கேட்டது குத்தமா? அதுக்கு போய் என்ன வாழ்க்கை போச்சு? அப்பன் சொன்னதை கேட்கல, ஆத்தா சொன்னதை கேட்கல, அவன் சொன்னதை கேட்கல, இவன் சொன்னதை கேட்கல. ஏண்டி இவ்வளவு கதை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற? ஆமாங்க,
என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடி? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நான் வந்தேன், உன்னை பார்த்தேன். ஆமா, ஒவ்வொரு முறையும் வந்து என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? ஒத்த முத்தம் குடுடி, ஒத்த முத்தம் குடுடி, மொத்த பசியும் போயிடும்னு சொன்னீங்கல்ல. இப்போ 100 முத்தம் கொடுத்தேன், ஆனாலும் பசிக்குதுன்னு சொல்றீங்களே. அதான் இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும். வார்த்தை ஒன்று, வழிபாடு ஒன்று. வார்த்தை ஒன்று, நம்முடைய வாழ்க்கை வேறாக மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, இங்கே வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானை வார்த்தையினால் ஜெயிக்கிறார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல. இன்னைக்கு முதல் சோதனையே அப்பம் என்றால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற போது இந்த அப்பம் என்பது உடலை குறிக்கிறது. எனவேதான் இயேசு சொன்னார், I am the living bread. நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் அவன் என்றும் வாழ்வான். அப்பம் என்றால் உடல், அப்பம் என்றால் வாழ்வு, அப்பம் என்றால் நிறைவு. இன்னைக்கு நம்ம எல்லாம் உடலை கொண்டிருக்கிறோம். இந்த அப்பம், இந்த உடல் வாழ வேண்டும் என்றால் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல. இந்த உடல் இருந்தா மட்டும் கிடையாது. இந்த உடலுக்கு என்ன தேவை? உயிர் தேவை. அந்த உயிர் திருப்பாடல் 119 திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக சொல்லுவார், ஆண்டருடைய வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சம், என் வாழ்வுக்கு உயிர். இன்னைக்கு ஆண்டவர் வெளிச்சமாய், இன்னைக்கு அவர் உயிராய், வழியாய், வாழ்வாய் வருகிறார். இன்னைக்கு அதைத்தான் இயேசு முதல் சோதனைகளே, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேர் உடம்போட இருக்கிறோம். என்ன புண்ணியம்? இந்த உடம்பு நடைப்பினம். இன்னைக்கு வந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம். இன்னைக்கு பார்க்கிறோம், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, வெறும் காற்றடைத்த பை. அந்த காத்தை மட்டும் புடுங்கிடுங்களேன். அப்புறம் ஐயோ அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, எப்ப வர போறீங்க? உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அந்த காத்தை மட்டும் சாமி நிப்பாட்டிட்டார் அப்படின்னா பாடி எப்ப எடுப்பீங்க? அது அம்மா இருந்தாலும் அப்பா இருந்தாலும் அப்புறம் பாடி தான். பிரியமானவர்களே, இந்த வெறும் பாடி இப்படி வெறுமையா போறதுக்கு கிடையாது. இது என்றும் வாழ வேண்டும், நிலைத்து வாழ வேண்டும். இன்கரப்டபிள். ஆண்டவர் கொடுத்த இந்த உடல் இன்கரப்டபிள், என்றும் வாழக்கூடியது. எனவே தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் என்றும் வாழ்வான். சதை, இந்த ரத்தம் எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை, the word of God, லோகோஸ், ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை விட்டுட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு எதையோ தேடி போகிறோம். சாத்தான் அதைத்தான் முதல்ல வந்து பிடுங்குவான். உங்க கையில பைபிள் எடுக்காத, பைபிளை வாசிக்காத, பைபிள் சொல்லாத, அன்னைக்கு துதி பாடல் அபிஷேக பாடல பாடாத, குடும்ப ஜெபமால சொல்லாத, டிவியை பாரு, சினிமாவை பாரு, அங்க போ இங்க போ, ஆடு பாடு, இன்னைக்கு பைக் எடு ஓடு. உங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவருடைய இல்லத்துல இருக்கணும், ஆண்டவருடைய வீட்டுல இருக்கணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அப்படி இருக்கிற பிள்ளைங்க வழி மாறி போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் மீண்டும் வருவார்கள். ஊதாரி பிள்ளைகளை போல வந்து அவர்கள் மகிமையோடு மாட்சிமையோடு உங்க வாழ்க்கையில எண்ணற்ற ஆசையை, எப்படி ஆண்டவர் அந்த ஊதாரி பிள்ளைய தேடி போய் வந்து உடுத்தி அவனை கொண்டாடினாரோ அப்படி நம்ம பிள்ளைங்க மீண்டும் வருவார்கள். இன்னைக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நமக்கு தேவை. கோயிலுக்கு வந்தா நம்ம பிள்ளைங்க உடனே புனிதர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். பிள்ளைங்கன்னா இன்னைக்கு அவர்களை பண்படுத்த வேண்டும். இந்த வாலிப வயதுல பல சோதனைகள் வரும். ஆனாலும் இந்த பிள்ளைகள் இப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற போது இந்த பிள்ளைகள் உடல் அளவிலே மனதளவிலே வீணாய் போக மாட்டார்கள். ஒரு நாள் ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களை பிடித்து இழுத்து வருவார். அந்த பிள்ளைங்க அப்பா வீட்டுல வந்து நிப்பாங்க. அப்போது அந்த பிள்ளைகள், அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து நிப்பாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற போது இந்த சமூகத்துல நிச்சயமாய் ஆண்டவருடைய பணி நடந்து கொண்டே தான் இருக்கும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த சாத்தான் வந்து சோதிக்கிறான். முதல் சோதனை உடல் சோதனை. இந்த உடல் சோதனை, இந்த உடல் சாகும் வரை நமக்கு இந்த மாமிச உணர்வு, அன்னைக்கு இந்த ஆபாச உணர்வு ஆட்டி படைக்கும். ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும்,
எல்லாருக்கும் அந்த ஆபாச உணர்வு வரும், அந்த உடல் இச்சை வரும். சாத்தான் முதல்ல அதைத்தான் கொண்டுட்டு வரான். ஆண்டவர் இயேசுவு பசி அங்கே வருகிறது. சாத்தான் வந்து முதல்ல நீ இதை அந்த கற்களை அப்பமாக்கி விடு. பிரியமானவர்களே, அதனாலதான் நம்ம இன்னைக்கு பாடுறோம், கல்லான இதயத்தை எடுத்து வீடு, என்னை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவி. எத்தனை முறை பாடி இருக்கிறோம். ஆனா எங்க இருக்குது இன்னைக்கு? இந்த உடலை கல்லாக்கி விட்டோம். உடல் கல்லாக இருக்கிறது, மனம் கல்லாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உடம்புக்குள்ள போய் உடம்ப உடைக்கணும். இந்த உடம்புக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை அங்கே செயல்பட வேண்டும். எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி உடலை பரிசுத்தமாக்குகிறார். முதல் சோதனை இந்த உடலுக்கு எதிரான சோதனை, உன்னுடைய உடலுக்கு எதிரான சோதனை. அந்த உடலுக்கு எதிரான சோதனைகள் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை. உன்னை கல்லாக்கி கொள்ளாது, ஆண்டவருடைய வார்த்தைக்குள் வா. ஆண்டவருடைய வார்த்தையினால் நீ இந்த உடலுக்கான சோதனையை நீ ஜெயிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது சோதனை, ரெண்டாவது பசி அல்லது சோதனை. ரெண்டாவது சோதனை என்னது? உலகத்தெல்லாம் சுத்தி காட்டுது. நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்பெல்லாம் படிச்ச உடனே ஃபாரின் போனோம், உலகத்தையே சுத்தணும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு லைக்ஸ், அவ்வளவு கமெண்ட்ஸ் வரணும். நம்ம பிள்ளைங்கெல்லாம் இப்பெல்லாம் சும்மா கிடையாது, அப்படியே எல்லாம் ஹைஃபை. இன்னைக்கெல்லாம் உலகத்தையே சுத்தணும்னு ஆசைப்படுறான். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது நான் பார்க்கிறோம், ரெண்டாவது சோதனையில சாத்தான் ஏதோ உலகத்தை எல்லாம் சுற்றி கொண்டு வந்து அங்கே ரெண்டாவது சோதனையை கொடுக்கிறான். அப்போது ஏசு ஆண்டவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோதனை எப்படி வரும் தெரியுமா? உங்களை சுத்தி இருக்கிறவங்களை வச்சுதான் சோதனை வரும். இன்னைக்கு சுத்தி வந்தீக சொட்டு விரலால் நம்ம பசங்கெல்லாம் ஒரு மணி அடித்தால், கோயில் மணி எல்லாம் இன்னைக்கு காதுல விழாது. கோயில் மணி எல்லாம் இல்ல இப்போ, அது வேற மணி, செல்போன் ரிங்கு. மாமா எல்லாம் மாமா. இப்பெல்லாம் போன் எடுத்தாலே நம்ம பசங்க காலேஜுக்கு வரும்போது ஏ மாமா, ஏ மச்சி இப்படிதான் பேசிக்கிறான். இன்னைக்கு காலேஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்றான், ஐ லவ் யூங்கிறான். அந்த பொண்ணு என்ன பண்ணுது? செருப்பு பிஞ்சிருங்குது. உடனே அவன் சொல்றான், ஏய் நீ என்னடா, நீ கவலைப்படாத மாமா, நீ மச்சி, என்னது உனக்கு அது தங்கச்சின்னா அது எனக்கு யாரு, எனக்கு முறை, நீ அதை கட்டிக்க, நான் இதை கட்டிக்கிறேன். நம்ம பசங்க எல்லாம் வெக்கம், மானு, சூடு, சொரணை எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா போன்ல காலேஜ் படிக்கும் போதே அவன் வச்சிருக்கிறான் ஒய்ஃப் டயலிங். காலேஜ் படிக்கும் போதே ஒய்ஃப். இன்னைக்கெல்லாம் சிம் 1 சிம் 2லாம் இல்ல, ஒய்ஃப் 1 ஒய்ஃப் 2 ஒய்ஃப் 3 அப்படிலாம் வச்சுக்கிறான். இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு சோதனைகள். இந்த சோதனை எப்படி வருகிறது என்றால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாலோ, சூழ்நிலைகளாலோ அல்லது ஆசைகளாலோ உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஆசைகள், இந்த சூழ்நிலைகள் உங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லவர்கள், நல்ல மனிதர்கள் தான். உங்களை போல நல்லவர்கள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. நீங்கள் தனியாக இருக்கிற போது, தனிமையாக இருக்கிற போது நீங்கள் நல்லவர்கள் தான். ஆனால் 2 பேரு 3 பேரு சேர்ந்துட்டா, அந்த வாலிப பிள்ளைங்களை பார்த்து சொன்னேன், 2 பேர் கூட இருக்கக்கூடாது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை முழு இரவு ஜெபத்திலையும் சொன்னேன், 2 பேர் உசுப்பேத்துறவங்க, கடுப்பேத்துறவங்க. இந்த சாத்தான் உசுப்பும் ஏத்துவான், கடுப்பும் ஏத்துவான். இன்னைக்கு நம்மள உசுப்பேத்துறவங்க யாரு? சுத்தி இருக்கிறவங்க தான். இது என்னடி புடவை, இதைத்தான் உங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தார். உடனே வீட்டுக்காரர்கிட்ட போய் இது என்னையா புடவை, அவளை பத்தியா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அலுப்பைக்கு வாழ்வு கிடைச்சா அத்தராத்திரியில கொடை பிடிக்குமா? அது எப்படி இந்த ஊருக்கு வந்துச்சு? திருச்சிக்கு வரும்போது பஞ்சத்துல அடிபட்ட காக்கா மாதிரி வந்துச்சு. ஆனா இன்னைக்கு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு அது கருப்பு காக்கா, அண்டங்காக்கா மாதிரி வந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் பூசிக்கிட்டு இன்னைக்கு போற போக்க பத்தியா அதெல்லாம் பேசி இன்னைக்கு வாழ்க்கை. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சாத்தான் இதைத்தான் செய்வான். தேவையில்லாததை பேச செய்வான், இந்த உலகத்தை காட்டுவான், எல்லாத்தையும் காட்டுவான். இன்னைக்கு திருச்சிக்கு போய் பாருங்களேன், எங்க போனாலும் பளபளப்பு. சரதாசுக்கு போனாலும் அப்படித்தான், போத்தீஸுக்கு போனாலும் அப்படித்தான், இன்னைக்கு ஜாய் ஆலுகாஸுக்கு போனாலும் அப்படித்தான், இன்னைக்கு வேற எங்க போனாலும் இந்த லலிதா ஜுவல்லரிக்கு போனாலும் அப்படித்தான். வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான். எல்லாம் போவீங்க, அங்கெல்லாம் போவீங்க, எல்லாம் பளபளப்பு. இந்த உலகத்தை காட்டுகின்றான். திருச்சியில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பளபளப்பு. இன்னைக்கு சாப்பாட்டு ஹோட்டலுக்கு போனாலும் பளபளப்பு.
பளபளப்பு. துணி கடைக்கு போனாலும் பளபளப்பு. ஒரு முறை அப்படித்தான் ஒரு அம்மா ஒரு துணி எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் சுத்தி சுத்தி வராங்க. வீட்டுக்காரரு கேட்கிறார், ஏண்டி ஒரு துணி எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? உடனே அந்த அம்மா சொல்லுது, ஏங்க கட்டினவனை தான் ஒழுங்கா செலக்ட் பண்ணல, கட்டுறதையாவது ஒழுங்கா நான் செலக்ட் பண்றேனே அப்படின்னு சொல்லிச்சான். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நம்மை சுற்றி இருப்பவர்கள், இதெல்லாம் தாண்டி நம்மளை சுத்திட்டு இருக்கிறது இந்த வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி. அது என்னது? இந்த ஊடகம். எனவே தான் நம்முடைய திருத்தந்தை இன்னைக்கு அருமையாக குருக்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். உங்களை சுற்றி சுற்றி வருவது வலைத்தளம். இந்த வலையில் விழுந்து விட்டால் நீங்கள் ஆண்டவரோடு இணையவே முடியாது. ஆகவே இன்னைக்கு நம்மை சுற்றுகிற சாத்தான் வேற எங்கேயும் வரல. இந்த ஊடகத்துல, மீடியாவில் சுற்றி இருக்கிற மனிதர்கள் வழியாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கவர்ச்சி வழியாக நம்மை ஆட்டி படைக்கிறான். அதிலிருந்து நம்ம வெளியில வரணும்னா இன்னைக்கு ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், உன் கடவுளாகி ஆண்டவரை சோதியாதே. ஒரே மனதோடு இன்னைக்கு முன்னாடி எடுத்து வச்ச கால பின்னாடி வைக்கவே கூடாது. கலப்பையில் கை வைத்தவன் ஒருபோதும் திரும்பி பார்க்கவே முடியாது. அருங்கொடைக்கு வர நீங்க எல்லாரும் என்னத்தான் இன்னைக்கு இந்த உலகத்துல என்னத்தான் பளபளப்பா, இன்னைக்கு கவர்ச்சியா, ஏன் இன்னைக்கு உங்களை தேடி யாரு வந்து நின்னாலும் என் முன்னாடி யாரு? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி. இயேசுவை தவிர உனக்கு எந்த தலைவனும் கிடையாது. நீ அவர் பின்னால் போகிற போது என்ன செய்யலாம்? உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டே, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. இப்படித்தான் நீங்கள் சாத்தானை எதிர்க்கணும், சாத்தானை துரத்தணும். இன்னைக்கு நீங்கள் இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் எது நேர்ந்தாலும் உன் கடவுளாகி ஆண்டவரை சோதியாதே. உங்களை சோதிக்கிற சாத்தானை நீங்கள் விரட்டணும். இறுதியாக நாம் பார்க்கிறோம், ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைங்கள்ட்ட சொல்லி பார்த்துட்டு இது அப்படித்தான், புருஷங்கிட்ட சொல்லி பார்த்துட்டு இது அப்படித்தான். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா வாத்தியாருங்க, டீச்சருங்க, ஏன் இன்னைக்கு சாமியாருங்க கூட சொல்லி பார்த்துட்டு அப்படித்தான், இந்த மக்கள் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்றோம்? விட்டுக்கிறோம். ஒரு கட்டத்துல இன்னைக்கு பாருங்க, அந்த சாத்தான் விடல. ஒரு கட்டத்துல இயேசுகிட்டே போய், இன்னைக்கு என் முன்னாடி விழுந்து பணிந்து வணங்கு, உன் தூதர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தையே நான் உனக்கு தரேன், இன்னைக்கு அதான் சொல்லுவான், அன்பே, அழகே, கண்ணே, மணியே, உனக்காக ஐயோ என்ன செய்யணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாம் இன்னைக்கெல்லாம் எழுதுற காதல் கவிதை கூட வாட்ஸ்அப்ல காப்பி அடிச்சுதான் எழுதுறாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க சுயமா யோசிக்கிறது இல்ல. இன்னைக்கு எல்லாம் காப்பி. எவனோ ஒருத்தவன் சொன்னதை இவன் காப்பி அடிச்சு அனுப்புறான். அதுக்குதான் இன்னைக்கு ஏஐ வந்துச்சு இல்லையா? இன்னைக்கு அதுதான் நடக்குது, எல்லாம் காப்பி அடிக்கிறோம். அந்த சாத்தான் கூட இயேசுவை கூட்டிக் கொண்டு வந்து விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் சர்வ லோகத்திற்கும் அதிகாரி, இன்னைக்கு ஆராதனைக்குரியவர், மகிமைக்குரியவர், அப்படிப்பட்ட கடவுளையே அது என்ன பண்ணது? என் முன்னாடி விழுந்து வணங்கு அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? நீ உன் கடவுளாகி ஆண்டவரை மட்டும்தான் வணங்கணும். ரோமியருக்கு எழுதிய திருமுகத்துல 5ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் 15வது வசனத்துல, அந்த இயேசு கிறிஸ்து அவரால் மட்டும்தான் விடுதலை. எனவே தான் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரை மட்டும் வணங்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு மேல வேற வார்த்தையே கிடையாது. பிசாஸ் வேற சக்தியும் இல்லை, ஆற்றலும் இல்லை. அவரை விட்டுட்டு எப்பா முடியாதுன்னு ஓடி போயிடுச்சு. பிரியமானவர்களே, இன்னைக்கு சாத்தான் எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த மனிதன் வழியாக வந்தாலும், எந்த பொருட்கள் வழியாக வந்தாலும், அவன் திருடனை போல் வந்தாலும், நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சாத்தானுக்கு பசியாகி விடக்கூடாது, சாத்தானுக்கு இரையாகி விடக்கூடாது. இந்த உலகத்தின் பசி, சாத்தான் இந்த உலகத்தின் பசியை தூண்டி இந்த உலகத்திலே உங்களை வஞ்சித்து விடுவான். அதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த உலகத்துல உங்கள் பசி ஆன்ம பசியாக இருக்க வேண்டும். உங்கள் பசி இறைவார்த்தை பசியாக இருக்க வேண்டும். உங்கள் பசி ஆண்டவரை தேடுகிற பசியாக இருக்க வேண்டும். உங்கள் பசி ஆண்டவரோடு வாழக்கூடிய பசியாக இருக்க வேண்டும். உங்கள் பசி அவருக்காகவே இந்த உயிர் பசியாக மாற வேண்டும். இந்த உயிர் அவருக்காகவே இயங்குகிற போது ஒரு நாள் நீங்கள் அந்த ஆண்டவரோடு இணைந்து, உலகம் எல்லாம் மாயையா உம்மன் ஒன்றே போதுமையா என்று சொல்லி அந்த ஆண்டவரை பார்த்து எப்படி பாடுவீங்க நீங்க எல்லாரும்? ராஜா உன் பிரசன்னம்
போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் எப்போதும் எனக்கு போதுமையா. கரங்களை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆகவே இந்த தவக்காலத்தில் மட்டுமல்ல, ஆயுள் முழுவதும், இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் அந்த இறை பிரசனத்தோடு நீங்கள் எந்நாளும் வாழ தொடர்ந்து இந்த பலியிலே சோதிக்கின்ற சாத்தானை நாம் எப்போதும் ஜெயித்து வாழ முழுவதுமாய் அர்ப்பணமாக்குவோம்.